இன்றைக்கி ஒரு வித்தியாசமான தம் பிரியாணி ரெசிபி பார்க்க போகிறோம். பர்தா பிரியாணி. இதை ஓவன் இல்லாமல் கடாயும் தோசைக்கல்லும் வச்சு செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பன்னீரை மேரினேட் பண்ணி வச்சுப்போம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் தயிர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள். நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள், 1 ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், உப்பு தேவையான அளவு, கஸ்தூரி மேத்தியை கொஞ்சமாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் பீசஸை இதோடு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். பர்தா பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு 2 கப் மைதா மாவு, உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, 1/2 ஸ்பூன் ஈஸ்ட்டை கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து தண்ணி விட்டு கலந்து வச்சுருக்கேன். இதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்து வச்சுப்போம். இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ இதையும் ஒரு தட்டு போட்டு மூடி 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போது பிரியாணி செய்கிறதுக்கு அரிசியை வேக வச்சுக்க போகிறோம். தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கிறேன். இப்போ அரிசிக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாசி மொக்கு எல்லாமே வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். அடுத்தது 1 ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சேர்த்தா தான் அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரிசியை நல்லா வேக வச்சிடலாம். அரிசி முழுசாக வேக வேண்டியதில்லை, 3/4 பதம் வெந்தால் போதும். இப்போ எடுத்து பார்ப்போம். இன்னும் வேகலை, இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ 3/4 பதம் கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடித்து வச்சுக்க போகிறோம். நான் ஒரு கீழே பாத்திரம் வச்சு மேலே வடிகட்டி வச்சுருக்கேன். இதில் வடிகட்டி வச்சுக்கிறேன். அடுத்தது பன்னீர் மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வாணலியில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். இப்போ இந்த நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்க போகிறோம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், நமக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துப்போம். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது இதே நெய்யில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம். இப்போ இதில் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், அன்னாசி மொக்கு எல்லாமே வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் இப்போ இதில் சேர்த்துப்போம்.
இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் 4 வெங்காயத்தை நீல வாட்டில் நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துப்போம். இந்த வெங்காயத்தை இப்போ நல்லா வதக்கிக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு பொறுமையாக வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக இருந்தால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால பொறுமையாக மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிக்கணும். பாருங்கள், எனக்கு இப்போ நல்லா ப்ரௌனாக ஆயிடுச்சு. இப்போ இதில் பாதியை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மீதி இருக்கிற வெங்காயத்தை வச்சு தான் இப்போ மசாலா செய்ய போகிறோம். இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துப்போம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி வைக்கணும். அடுத்தது மஞ்சள் தூள் சேர்த்துப்போம். அடுத்தது மிளகாய்த்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வச்சுருக்கேன், உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் பீசஸை இதோட சேர்த்துக்கலாம். பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில் இப்போது கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துப்போம். அடுத்தது புதினா இலையும் கொஞ்சம் சேர்த்துப்போம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளோட பன்னீர் மசாலா இப்போ ரெடி ஆகிருக்கு. அவ்வளோதான், பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம பர்தா பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்துப்போம். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் கொஞ்சம் மைதா மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாவை எடுத்து கொஞ்சம் திக்காக பெருசாக தேய்ச்சிக்கணும். மெல்லிசாக இருந்துடக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ நல்லா தேய்ச்சிட்டேன். இந்த பாத்திரத்தில் தான் நம்ம இப்போது பிரியாணி அரேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நெய்யோ வெண்ணெயோ எண்ணெயோ நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். அடுத்தது நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற அந்த பர்தாவை எடுத்து இதில் வச்சிடணும். அந்த பாத்திரத்தோட ஷேப்புக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ நம்ம பிரியாணியை லேயர் லேயராக அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 3/4 பங்கு வடித்து வச்சுருந்த சாதத்தை வச்சுக்கலாம். அடுத்தது வறுத்த முந்திரி, பாலில் குங்குமப்பூ போட்டு கலந்து வச்சுருக்கேன். இது கலருக்காக தான். குங்குமப்பூ இல்லைன்னாக்கா நம்ம நார்மல் ஃபுட் கலரையே சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் சேர்த்துப்போம். அடுத்தது நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பன்னீர் மசாலாவை இதில் கொஞ்சம் வச்சுப்போம். இதுக்கு அடுத்தது நம்ம ப்ரௌனாக வறுத்து வச்சுருந்த வெங்காயத்தை கொஞ்சம் சேர்த்துப்போம். இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை. இப்போ ஃபஸ்ட் லேயர் முடிச்சாச்சு. அடுத்து இதே மாதிரி அடுத்தடுத்த லேயர் அரேஞ்ச் பண்ண போகிறோம்.
அதுக்கு அடுத்தது சாதம், அடுத்தது வறுத்த முந்திரி, ப்ரௌனாக வதக்கி வச்சுருக்க வெங்காயம், அடுத்தது குங்குமப்பூ கலந்த பால், அடுத்தது பன்னீர் மசாலா, அடுத்தது கொத்தமல்லி இலை, புதினா. இப்போ செகண்ட் லேயர் முடிஞ்சிடுச்சு. அடுத்து இது மேலே கொஞ்சம் சாதம் வச்சுப்போம். இதுக்கு மேலே வறுத்த முந்திரி, குங்குமப்பூ கலந்த பால், அடுத்தது ப்ரௌனாக வதக்கி வச்சுருக்க வெங்காயம், கொத்தமல்லி இலை, புதினா. இப்போ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சாதம் வச்சுப்போம். குங்குமப்பூ கலந்த பால், வறுத்த முந்திரி, ப்ரௌனாக வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், கொத்தமல்லி, புதினா. இப்போ எல்லா லேயரையும் முடிச்சாச்சு. இந்த பர்தாவை எடுத்து அப்படியே மூடிடுவோம். எல்லா பக்கமும் ஃபுல்லாக மூடிடணும். இப்போ மூடியாச்சு. இப்போ இது மேலே கொஞ்சம் நிறைய நெய் தடவி விட்டுடலாம். இப்போ எல்லா இடத்துலையும் நெய் தடவியாச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி 10 நிமிஷம் சிம்மில் வைக்க போகிறோம். இதுக்கு மேலே அடி கனமான ஒரு தோசைக்கல்லோ ஒரு பேனோ ஏதோ வச்சு மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணோன்னாக்கா பேஸ் மட்டும் நல்லா வெந்திருக்கும். இதை எடுக்கக்கூடாது. இப்போது திரும்பவும் நம்ம தோசைக்கல்லை வச்சு மூடி வச்சுட்டு அதை அப்படியே நம்ம திருப்பி வச்சிடணும். அப்படியே திருப்பி வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி 10 நிமிஷத்துக்கு சிம்மில் அப்படியே வச்சிடணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், அருமையாக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை கட் பண்ணி உள்ள பிரியாணி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணுவோம். வாவ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், நம்ம அரிசி வேக வைக்கும்போது 3/4 பங்கு தான் வேக வச்சுருந்தோம். இப்போ நல்லா வெந்து உதிர உதிர எவ்வளோ அருமையாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பர்தா பிரியாணி ரெசிபி உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.